Hello viewers. Welcome to Myth Mystery. இது 2000 காலகட்டம் ஜப்பான்ல இருக்கிற கமிசோசிகாயா அப்படின்ற ஒரு நகரம். இந்த ஒரு நகரத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த காலகட்டத்துல எந்த விதமான கரைச்சலுமே இல்லாம அமைதியா இருந்த காலகட்டம் தான் அந்த காலகட்டம். ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பக்கத்துல இருந்த டோக்கியோ பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா growth ஆயிட்டு இருந்த காலகட்டம் தான் இந்த 2000 காலகட்டம். ஏன்னா growth ஆகிற நகரத்துல வேலை வாய்ப்பு அளவுக்கு அதிகமா கிடைக்கும் இல்லையா, அதனாலேயே மக்கள் அளவுக்கு அதிகமா இடம் பெயர்வாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த டைம்ல டோக்கியோலயும் நடக்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கமிசோசிகாயா இருந்து எக்கச்சக்கமான மக்கள் இந்த டோக்கியோ நோக்கி இடம்பெயர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கமிசோசிகாயால இருந்த மேக்ஸிமம் மக்கள் அவங்களுடைய பிளாட்டை வித்துட்டு டோக்கியோ நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே கமிசோசிகாயால மேக்ஸிமம் பிளேஸ் பாத்தீங்கன்னா எம்டி ஆக ஆரம்பிக்குது. அப்படி தன்னுடைய பிளாட்டை வித்த பல குடும்பங்கள்ல ஒரு குடும்பம் தான் மிக்கியோ மியோசாவாவோட குடும்பம். இவரும் பாத்தீங்கன்னா தன்னுடைய பிளாட்டை வித்துட்டு அங்கிருந்து இடம்பெயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப இவர் வீட்டுல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் ஒட்டுமொத்த ஜப்பான் வரலாற்றையுமே மாத்தி அமைக்குது. அப்படி என்ன ஒரு சம்பவம் அந்த வீட்டுல நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருந்த மர்மங்கள் தான் என்ன அப்படின்ற த்ரில்லிங்கான ஒரு கிரைம் ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன் சில்லிங்க கிரியேட் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். கூடவே Facebook and WhatsApp பேஜ் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிருங்க. இது டிசம்பர் மாசம் 2000 வருஷம். இந்த ஒரு காலகட்டத்துல பார்த்தா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கமிசோசிகாயா நகரத்துல இருக்கிற மேக்ஸிமம் பேர் பார்த்தா அவங்க இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இடம்பெயர்ந்து போற அந்த ஒரு நகரத்துல செட்டகாயா வார்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபேமிலில மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அதுல தந்தையோட பேரு மிக்கியோ மியாசாவா, அவருக்கு 44 வயசு ஆகுது. தாயோட பேரு யோசுகா, அவங்களுக்கு 41 வயசு ஆகுது. அவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க. அதுல பையனோட பேரு ரெய், பொண்ணோட பேரு நின்னா. பையனுக்கு 6 வயசு, பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது. சோ இவங்களும் பார்த்தா அவங்களோட ப்ராப்பர்ட்டி, அதாவது அவங்களோட பிளாட்டை வித்துட்டு டோக்கியோக்கு போறதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க பிளாட்டை வித்தோடனே அங்க இருந்து கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா அவங்களோட பையனுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 6 வயசு தான் ஆகுது. சோ அந்த சின்ன வயசுல திடீர்னு ஒரு பிளேஸ் விட்டுட்டு இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டு போனாங்க அப்படின்னா அது அவனை மென்டலா அஃபெக்ட் பண்ணும் இல்லையா. சோ அதனாலே கொஞ்ச நாள் இங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வித்து அந்த பிளாட்லயே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தங்கலாம் சொல்லிட்டு தங்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தங்கிட்டு இருக்கப்பே டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி 2000 வருடமும் வருது. டிசம்பர் 30 அப்படினாலே நியூ இயர் வரப்போகுது இல்லையா. சோ அதனாலே நியூ இயர்க்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்களோட ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா, அதாவது மிக்கியோட ஃபேமிலியும் டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி காலையிலேயே நியூ இயர்க்கு தேவையான எல்லா பொருளையும் ஷாப்பிங் பண்றதுக்காக ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு அங்க எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு ஈவினிங் போல ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆன அவங்க நியூ இயர்க்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பிளான் போட்டு செம்ம ஹாப்பினஸோட அவங்களோட டின்னரையும் ஃபினிஷ் பண்றாங்க. ஒன்ஸ் அவங்க இரவு சாப்பாடை ஃபினிஷ் பண்ண உடனே இரவு 10 மணியை போல நிம்மதியா போய் படுத்து தூங்கவும் செய்றாங்க. ஆனா என்னதான் ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே 10 மணிக்கு போய் தூங்கினாலும் மிக்கியோக்கு தூக்கம் வந்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தூக்கம் வரல அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருந்திருக்கு. சோ அதனாலேயே கிரவுண்ட் ஃப்ளோர்ல போயிட்டு அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பே டைம் டிக்கிங் ஆகுது. இரவு 11 மணி ஆகுது. அப்படி 11 மணி ஆகுற அந்த ஒரு சமயத்துல தான் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் உங்களோட வீட்டுல நடக்க ஆரம்பிக்குது. எஸ், இவரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒருத்தர் ஏறான். அப்படி ஏறாவே அந்த மரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டோட காம்பவுண்ட் வால் இருக்கும் பாத்தீங்களா, அந்த காம்பவுண்ட் வாலுக்கு மேலே ஏறி நின்றுக்கிறான். அப்படி நிக்கிறவே நிமிந்து பாக்குறான். அப்படி நிமிந்து பாக்குறப்ப மிக்கியோட வீட்டோட செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பாத்ரூம்ல இருக்கிற ஒரு விண்டோ பாத்தீங்கன்னா ஓபனா இருக்கிறத நோட் பண்ணிடுறான். சோ அதை நோட் பண்ண உடனே அந்த காம்பவுண்ட் வால்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம் விண்டோ வழியா பாத்ரூம் குள்ளேயே என்டர் ஆயிரான். அப்படி பாத்ரூம் குள்ள என்டர் ஆனவே பாத்ரூமோட கதவை திறந்து செகண்ட் ஃப்ளோர் குள்ளேயும் போறான். அப்படி போன உடனே அந்த ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு பெட்ரூமை ஓபன் பண்ணி உள்ள போறான். அப்படி உள்ள போறப்ப அந்த ஒரு பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த 6 வயசான ரெய் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கா. அவனோட கழுத்தை போய் சரட்டுன்னு பிடிச்சு சைலண்டா பாத்தீங்கன்னா கழுத்தை நெரிச்சு அந்த ரெய்யை கொன்றான். அப்படி கொல்றப்ப ரெய் அங்கிட்டு இங்கிட்டு துள்ளுனதுனால லைட்டா ஒரு சவுண்ட் கிரியேட் ஆயிருது. இந்த சவுண்ட் கேட்ட உடனே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த மிக்கியோ என்னடா மேல ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு வழியா மேலே ஏறி வர ஆரம்பிக்கிறாரு. அப்படி வர அந்த ஒரு சமயத்துல அந்த ஸ்ட்ரேஞ்சர் ரெய்யை கொண்டுட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றான். அப்படி வெளியே வர்றாவே அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு வழியா கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு படிக்கட்டுக்கு பக்கத்துல வர்றான். அப்படி இவன் இறங்க போற அந்த ஒரு சமயத்துல மிக்கியோ மேல வந்துடுறாரு. அப்படி வந்த உடனே ஒரு ஷாக்கிங்கோட யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவனோட பையில மறைச்சு வச்சிருந்த சசுமி அப்படின்ற நைஃப் எடுத்து சரட் அவரை குத்தி கொன்றான். அப்படி கொன்ற அவரை அப்படியே ஏத்தி படிக்கட்டு வழியா கீழே தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்ட உடனே அவர் அந்த படிக்கட்டுல உருண்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் படிக்கட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல போய் விழுந்துடுறாரு. அப்படி விழுந்து அவர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அப்படி உயிருக்காக போராடிட்டு இருக்கிற அவரை பார்த்த உடனே அந்த கொடூரமான ஸ்ட்ரேஞ்ச்மேன் இன்னமும் கோவமாகி இன்னும் மாட நீ உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த கத்தி எடுத்து இன்னமும் கொடூரமா அவரோட தலையில இருக்கிற ஸ்கல்ல சரட்டுன்னு இறக்கிறான். அப்படி இறக்குன அடுத்த செகண்டே அவரோட உயிர் அவர்கிட்ட இருந்து பறி போயிருது. அப்படி அவர் இறந்துட்டாருன்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே அவனோட கத்தியை மறுபடியும் எடுத்து பாக்குறான். அப்படி எடுத்து பாக்குறப்ப அந்த கத்தி லைட்டா நெளிஞ்சு போயிருது. சோ அப்படி நெளிஞ்சு போனதுக்கு அப்புறம் இனிமேல் இந்த கத்தி நம்மளுக்கு வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி எரிஞ்சிட்டு நேரா கிச்சனுக்குள்ள போயிட்டு இன்னொரு புது கத்தியும் கையில எடுத்துக்கிறான். அப்படி கத்தியை எடுத்த உடனே அடுத்து இந்த ஃபேமிலில இருக்கிற மிச்ச 2 பேர் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா நின்ற மாதிரி நோட் பண்றான். அப்படி நோட் பண்றப்ப அட்டிக்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது உன்னோட காதுக்கு கேக்குது. அப்படி கேட்ட உடனே அந்த கத்தியை கையில பிடிச்ச மாதிரியே நேரா பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட அட்டிக்க நோக்கி நடந்து போறான். அப்படி போய் பாக்குறப்ப அங்க யாசுகோவும் நின்னவும் பாத்தீங்கன்னா பயம் கலந்த
கலந்த பதற்றத்தோட நடுநடுங்கின மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கிற அவங்களையும் இந்த ஸ்ட்ரேஞ்சர் பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில கொலை செய்யறான். அதுலயும் குறிப்பா யாசுகோ பாத்தீங்கன்னா அவன் இருந்து எப்படியாச்சும் தன்னோட மகளை காப்பாத்தி வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஆனா எவ்வளவுதான் போராடினாலும் அவன் யாசுகோவை கொடூரமான முறையில கொலை பண்ணிடுறான். அது யாசுகோவை மட்டும் கிடையாது, அவங்களோட மகளான நினோ இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நினாவையும் பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில துன்புறுத்தி தான் கொலை பண்ணவே செஞ்சிருக்கான். அந்த கொடூரமான ஸ்ட்ரேஞ்சர் யாசுகோவை கொல்றதுக்கு முன்னாடி எக்கச்சக்க தடவை கொடூரமான முறையில பீட் பண்ணதுக்கான காய வடுக்கள் பாத்தீங்கன்னா யாசுகோட உடம்புல இருந்திருக்கு. அதே மாதிரி நினாவை கொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நினாவோட பற்களை புடுங்கி போட்டதுக்கான தடயங்களும் இருந்திருக்கு. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த இரவு பொழுதுல இந்த அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர் பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில இந்த 4 பேரையும் கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். அப்படி தப்பிச்சு போனாவே உடனே தப்பிச்சு போயிருந்தா அப்படின்னா இது நார்மலான கேஸா தான் மாறி இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துலதான் இவன் சில வினோதமான செயல்களை செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான். அந்த வினோதமான செயல்கள் தான் இந்த கேஸையே ஜப்பான் வரலாற்றுல நீங்க இடம் பிடிக்க வச்சுச்சு. அப்படி என்ன செஞ்சுட்டு போனான்னு பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாரையும் கொலை செஞ்சு முடிச்சோன்னே ரிலாக்ஸா கிச்சனுக்கு போய் அங்க இருக்க ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துருக்கான். அப்படி பார்த்துட்டு அதுல இருக்க சில ஐஸ்கிரீம் டப்பாக்களை எடுத்து அதை ஸ்பூனை வச்சுலாம் சாப்பிடாம அப்படியே நாக்க வச்சே எடுத்துட்டு தின்றிருக்கான். அப்படி தின்னு முடிச்சுட்டு அந்த டப்பாக்கள் எல்லாத்தையும் கீழே எரிஞ்சிட்டு பக்கத்துல இருக்க டீயையும் எடுத்து குடிச்சிருக்கான். அப்படி குடிச்சு முடிச்சோன்னே அந்த கிளாஸையும் கீழே போட்டுட்டு பக்கத்துல இருந்த சில பழங்களையும் எடுத்து தின்றிருக்கான். அப்படி தின்னு முடிச்சோன்னே அவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு போல. அதனால அந்த வீட்டுல இருந்த சோஃபால போய் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இருந்திருக்கான். அப்படி உட்கார்றப்பதான் அவன் கையில இருந்து ரத்த வலிறதே அவன் நோட் பண்ணியிருந்திருக்கான். அதை நோட் பண்ணோன்னே இதுக்கு ஃபர்ஸ்ட் பேண்டேஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருந்திருக்கான். அப்படி தேடி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையே எடுத்து கையில பேண்டேஜும் போட்டு இருந்திருக்கான். அப்படி பேண்டேஜ் போடுறப்ப அந்த காயத்துல இருந்து வலிற ரத்தத்தை எல்லாம் கார துணியை வச்சு தொடச்சு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாலியா அவன் ரத்தத்தெல்லாம் தொடச்சு கீழவும் போட்டிருக்கான். அதாவது இது ஒரு எவிடன்ஸா மாறும் அப்படின்னு தெரிஞ்சேதான் இவன் வேணும்னே கீழே போட்டிருந்திருக்கான். அதோட நுப்பான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அடுத்து நேரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க ஃபேமிலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்த்து அவனுக்கு எது தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் தனியா எடுத்துட்டு போய் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க பாத்ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாத்ரூம்ல இருக்க பாத் டப்ல போட்டு தண்ணியும் திறந்து விட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுறான். அப்படி டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்க டாய்லெட்லயும் போய் 2 பாத்ரூமும் போறான். அப்படி போன அந்த 2 பாத்ரூமையும் பாத்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணாம விட்டுட்டு போயிடுறான். சரி அதுக்கடுத்தாவது கிளம்பி போயிருவானான்னு கேட்டா அப்பயும் போல நேரா அந்த வீட்டுல இருக்க ஃபேமிலி கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பக்கத்துல இருக்க தியேட்டர் கம்பெனியோட வெப்சைட்டை சர்ச் பண்ணியிருந்திருக்கான். அப்படி சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணாம அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்கான். அப்படி கிளம்பி போறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கே சவால் விடுற மாதிரி சில விஷயங்களையும் பண்ணிட்டு போயிருந்திருக்கான். அதுதான் நீங்க எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு அன்லிமிட்டடா எவிடன்ஸ் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருந்த ஜாக்கெட்ல இருந்து தொப்பில இருந்து சட்டையில இருந்து ஸ்கார்ஃப்ல இருந்து எல்லாத்தையும் அவுத்து கீழே போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் மேல 2 கர்ச்சீஃபையும் கீழே விட்டுட்டு போயிருக்கான். அவன் கொண்டு வந்த இடுப்புல கட்டுற பேகையும் கீழே விட்டுட்டு போயிருக்கான். அவன் கையில மட்டும் இருந்த 2 பிளாக் கலர் கிளவுஸ், அவன் கொலைக்கு யூஸ் பண்ண சசிமி நைஃப் அண்ட் கிச்சன் நைஃப்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் அந்த வீட்லயே விட்டுட்டு போயிருந்திருக்கான். சோ இப்படி இவன் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே டைமும் டிக்கிங் ஆகுது. அடுத்த நாள் காலையும் ஆகுது. அந்த டைம்ல இவங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த யாசுகோவோட மதர் யாசுகோ வீட்டுக்கு போன் பண்ணிருக்காங்க. அப்படி போன் பண்றப்ப அந்த போனை யாருமே எடுக்கிற மாதிரியே தெரியல. சரி தூங்கிட்டு இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் போன் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அப்பயும் யாரும் எடுக்கவே இல்ல. இந்த இடத்துலதான் யாசுகோ அம்மாக்கு கொஞ்சம் ஃபிஷ்ஷியா ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்ப டைம் பாத்தீங்கன்னா காலையில 10:30 மணி. இவ்வளவு டைம் ஆகியும் இவங்க காலையில வீடையும் திறக்கலாம், நம்ம பண்ண காலையும் எடுக்கல அப்படின்னா இவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பாப்போம்னு சொல்லிட்டு யாசுகோட அம்மா யாசுகோட வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏறி போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஸ்டெப்ஸ்க்கு பக்கத்துல அவங்க மருமே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடக்காரு. இத பார்த்தோன்னே யாசுகோக்குனாலும் பயங்கரமான ஷாக் ஆயிடுது. அப்படியே அங்கிருந்து பதறி அடிச்சு ஓடி வந்து உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸும் இந்த இன்ஃபர்மேஷனை கேட்ட உடனே மிக்கியோட வீட்டுக்கு விரைந்து வர்றாங்க. அதாவது யாசுகோவோட வீட்டுக்கு விரைந்து வர்றாங்க. அப்படி விரைந்து வர போலீஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய கேஸா மாறப்போது, இதுல எவிடன்ஸ் எப்படி எடுக்க போறோம் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் வர்றாங்க. ஆனா அப்படி வந்தவங்க அந்த வீட்டுல இருக்கிற எவிடன்ஸை பார்த்த உடனே மறந்து போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா அந்த வீட்டுல எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் கடல் மாதிரி எக்கச்சக்கமான எவிடன்ஸ் கிடக்கு. எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவன் ஐஸ்கிரீம் திண்டான் பாத்தீங்களா, அப்படி திண்டுட்டு கீழே போட்டதுல அவனோட சலைவா சாம்பிள் போலீஸ்க்கு கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, அவன் கையில க்ளோஸ் போடாம எக்கச்சக்க ஆப்ஜெக்ட் மேல கையை வச்சதுனாலேயே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் போலீஸால எடுக்க முடியுது. அடுத்து அவனோட கையில இருக்கிற காயத்துக்கு பேண்டேஜ் போடுறேன்னு சொல்லிட்டு பேண்டேஜ் போடுறப்ப அவனோட ரத்தத்தெல்லாம் காரத்துணில தொடச்சு கீழே போட்டான் பாத்தீங்களா, அந்த தொடச்சு போட்ட அந்த துணிகள்ல இருந்து பிளட் ஸ்டைன்ஸையும் போலீஸால எடுக்க முடியுது. அடுத்து மிக்கியாவை கொண்டு போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து வர ரத்தம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரத்தத்து மேலேயே அவன் நடந்து வேற போயிருந்திருக்கான். அப்படி நடந்து போனதுனாலே அந்த ரத்தத்துல பாத்தீங்கன்னா அவனோட ஷூவோட தடயங்களையும் போலீஸால எடுக்க முடிஞ்சு. இதுக்கெல்லாம் அவன் போட்டது அந்த எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டி வேற இங்கே கழட்டி போட்டு வேற போயிருக்கா இல்லையா. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஜாக்கெட், டி ஷர்ட், ஸ்கார்ஃப், ஹேட், கர்ச்சீஃப், பேக் பேக் அண்ட் கிளவுஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வேற இங்க போட்டு போயிருக்கா இல்லையா. அதையும் போலீஸ் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பாத்ரூம்ல வேற 2 பாத்ரூம் போயிட்டு வேற போயிருக்கா இல்லையா, அதுல இருந்து வேற அங்க இருந்து ஸ்டூல் சாம்பிள்ஸையும் போலீஸ் எடுத்துக்கிறாங்க. இப்படி வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான எவிடன்ஸ் போலீஸ் கைப்பற்றாங்க. அப்படி கைப்பற்றப்ப என்னடா அது வீடு ஃபுல்லா இவ்வளவு
இவ்வளவு எவிடன்ஸ் கிடக்கு அப்படின்னா அவன் எவ்வளவு நேரம் தான் இருந்துட்டு போயிருப்பான், அதை முதல்ல நம்ம நோட் பண்ணி ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் இறங்குறாங்க. அப்படி இறங்குறப்ப ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, அதுதான் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் லாகின் ஆயிருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அது தெரிஞ்ச உடனே கடைசி அது எப்போ லாகின் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்றப்ப அது கடைசியா பார்த்தா நள்ளிரவு 1:18 ஆனா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த டைம் வச்சு இவங்க கால்குலேட் பண்ணி பாக்குறப்போ ஒரு 11 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னா 1:18 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான் அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே ஆத்தாடி இவ்வளவு எவிடன்ஸ் விட்டுட்டு போயிருக்கான், நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சாலே அந்த குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அப்படி இருக்கிறப்ப இத்தனை எவிடன்ஸ் விட்டுட்டு போற இவனை நம்ம கண்டுபிடிக்காம இருக்க போறோம், இவனால அசால்ட்டா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு தான் அப்ப போலீஸ் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி நினைக்கிற போலீஸ்க்கு அப்ப தெரியாது இவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்றது. அதுக்கு சவால் விடுற விதமா தான் இத்தனை எவிடன்ஸையும் அவன் அங்க விட்டுட்டும் போயிருக்கான். சோ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேஜோ போலீஸ் ஒன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போன உடனே பாத்தீங்கன்னா டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் போலீஸும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவ இடத்துக்கு வந்து எக்கச்சக்கமான சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு கொடூரமா 4 பேரை கொலை பண்ணிருக்கான், அதுவும் இவ்வளவு தெனாவட்ட தன எவிடன்ஸ் விட்டுட்டு போறான் அப்படின்னா அவன் சும்மா விட்டுட்டு போயிருக்க மாட்டான், அவன் சவால் விடுற விதமா தான் விட்டுட்டு போயிருக்கான். சோ அவன் சாதாரணமான ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளும் இறங்கினாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் போலீஸும் சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. அப்படி இவங்க கலெக்ட் பண்ண எல்லா சாம்பிள்ஸையும் பார்த்தீங்கன்னா முதல் அனாலிசிஸ்க்காக அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பி விடுறப்பே பேரலா இங்க வந்துட்டு போனவனுக்கு முதல் நம்ம ஒரு உருவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த இந்த ஸ்ட்ரேஞ்சரோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ஜாக்கெட், டி-ஷர்ட், ஹேட், ஸ்கார்ஃப்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு இவங்க இமேஜினேஷனா ஒரு உருவத்தை உருவாக்குறாங்க. அதாவது கில்லர் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் உருவத்தை உருவாக்குறாங்க. அதை வச்சு பாக்குறப்ப அந்த கில்லர் தலையில பாத்தீங்கன்னா கிரே கிரஷர் பக்கெட் ஹேட் அணிஞ்சிருப்பான், ஒயிட் கலர் பேஸ்பால் ஷர்ட் வித் பர்பிள் ஸ்லீவ்ஸோட அணிஞ்சிருக்கலாம், அந்த ஷர்ட்டுக்கு மேல யூனிக்ளோ ஏர்டெக் ஜாக்கெட் போட்டிருந்திருக்கலாம், அந்த ஜாக்கெட்டுக்கு மேல சீப்பான ஸ்கார்ஃப் ஒன்று அணிஞ்சிருந்திருக்கலாம், அவன் கையில ரெண்டையும் பிளாக் கலர் க்ளோஸ் போட்டிருந்திருக்கலாம், அவன் இடுப்புல கிரே அண்ட் பிளாக் கலர்ல ஃபேனி பேக் ஒன்று போட்டிருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் மேல அந்த கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச எக்கச்சக்க ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு அவனுடைய ஷூ சைஸ் 27.5 சென்டிமீட்டர் சைஸ்னும் அது ஸ்லா செஞ்ச ஸ்னீக்கர்ஸ் கம்பெனியோட ஷூவா தான் இருக்கும் அப்படின்றதையும் இமேஜினேஷனா வெளியிடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அவனுக்கு இமேஜினேஷன் உருவம் கொடுத்த அந்த ஒரு சமயத்துல இன்னொரு பக்கம் அவனோட டிஎன்ஏ சாம்பிளை டெஸ்ட் பண்றதுக்காகவும் ஜப்பான் கவர்மெண்ட் மூவ் பண்றாங்க. அப்படி மூவ் பண்றப்ப இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தான் அந்த டிஎன்ஏ சாம்பிள் அவங்க டெஸ்ட் பண்ணாலும் அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வருவாங்க பாத்தீங்களா, இன்வெஸ்டிகேட்டர்ஸ், அதாவது பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த கேஸ் அளவுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த கேஸ் நான் சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வருவாங்க பாத்தீங்களா. அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் யார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ சாம்பிள் ரிசல்ட் கொடுக்கவே மாட்டாங்களாம். ஏன்னா இது ஒரு சீக்ரெசியான ஒரு விஷயம் இல்லையா. சோ அதனாலே ஜப்பான் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அண்ட் அந்த டிஎன்ஏக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட மட்டும் அந்த ரிசல்ட்டை காமிப்பாங்களே தவிர இந்த கேஸ் ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்தாலும் சரி இல்லனா பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்தாலும் சரி அவங்க கைக்கு இந்த டிஎன்ஏ சாம்பிள் ரிசல்ட்டை கொடுக்கவே மாட்டாங்களாம். சோ இந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய தடையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தன்னோட கருத்தை வெளியிட்டு இருக்காங்க. என்னதான் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி டேட்டாஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் கவர்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு இந்த குற்றவாளி இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சில டேட்டாஸ் வெளியிடுறாங்க. அதன்படி இந்த கில்லருக்கு வயசு 15 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கலாம். எனவே மரம் ஏறி காம்பவுண்ட் வால் ஏறி ஜன்னல் வழியா போயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருந்தா மட்டும் தான் இவ்வளவு தூரம் ஸ்டாமினாவோட ஏற முடியும். அதுக்கடுத்து இவனோட இடுப்புல அணிஞ்ச இந்த பேக்கோட சைஸை வச்சு பாக்குறப்ப இவனோட இடுப்பு சைஸ் 32 இன்ச்சஸ் இருக்கலாம். இவனோட உயரம் 5 அடி 6 அங்குலம் இல்லனா 7 அங்குலமா இருக்கலாம். இவனோட பிளட் சாம்பிளை டெஸ்ட் பண்றப்ப அவனோட பிளட் குரூப் A குரூப் அண்ட் இவனோட ஃபீசிஸை டெஸ்ட் பண்றப்ப அவன் லாஸ்டா சாப்பிட்டது பீன்ஸ் அண்ட் செசாம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் டேட்டா மூலமா எடுக்கிறாங்க. அப்படி எடுத்ததோட மட்டும் இல்லாம இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வேற எடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கிற எல்லா கிரிமினல்ஸோட ஃபிங்கர் பிரிண்டோடையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அப்படி கம்பேர் பண்ணி பாக்குறப்ப எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகவே இல்ல. சோ அதன்படி பாக்குறப்ப இந்த ஒரு கில்லர் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கிரைமும் கமிட் பண்ணல அப்படின்றத போலீஸ் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஆனா என்னதான் இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் அந்த உண்மையான கில்லர் இருக்கான் பாத்தீங்கன்னா அவனை போலீஸால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சுத்தமா கண்டுபிடிக்க முடியல. சோ இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. நம்ம இதுக்கு முன்னாடி இமேஜினேஷன் உருவாக்கி வச்சிருந்த அந்த உருவத்தை நம்ம பப்ளிக்கா வெளியிடுவோம். அப்படி வெளியிட்டோம் அப்படின்னா இவன் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா. சோ அப்படி இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை நியூஸ் பேப்பர் அண்ட் டெலிவிஷன் மூலமா வெளியிடவும் செய்யறாங்க. ஆனா என்னத்தை வெளியிட்டாலும் நாட்கள் தான் ஓடுதே தவிர எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கேஸ்ல இருக்க மாதிரியே தெரியல. சரி இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு ப்ரோக்ராமாவே வடிவமைச்சு டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதையும் அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி ட்ரை பண்ணி பார்த்து இந்த கில்லரை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் இவங்களால கெட் பண்ண கூட முடியல. இப்படி இந்த கேஸ்ல ஒரு துளியில கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இவங்க வெளியிட்ட அந்த ஒரு கிளாத் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஜாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜாக்கெட் போட்ட ஒருத்தனை நீங்க பார்த்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜாக்கெட் ஜப்பான்ல சீப்பா எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஜாக்கெட்டா. இதை நம்ம ஒரு ரோட்ல போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த ரோட்லயே பார்த்தா 100கணக்கான பேர் போட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களாம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாக்கெட்
ஜாக்கெட்டை போட்டவன் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எல்லாரும் கிரிமினல் அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலே அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். அது மட்டும் கிடையாது, இந்த கேஸ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேஷனே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் கிரைமே பண்ணாத ஒருத்தனா இருக்கா இல்லையா, அப்படி இருக்கிறப்ப அவ்வளவு மக்கள் இருக்கிற அந்த ஒரு ஜப்பான்ல இந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன, சான்ஸே இல்ல. இதுவும் இந்த கேஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலே இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஜப்பான் போலீஸ் விழிப்புதுங்கி நிக்கிறாங்க. அப்படி விழிப்புதுங்கி நிக்கிற அந்த ஒரு சமயத்துல ஒரு டாக்ஸி டிரைவரும் போலீஸ் கிட்ட வர்றாரு. அந்த டாக்ஸி டிரைவர் போலீஸ்ட வந்து, சார் நீங்க கொலை நடந்தா சொன்ன அன்னைக்கு டேட்ல என் டாக்ஸில 3 பேர் வந்து ஏறினாங்க. அதுல ஒருத்தருக்கு கையில நல்லாவே அடிபட்டு இருந்துச்சு. அந்த காயத்துக்கு பேண்டேஜும் போட்டிருந்தாரு. அண்ட் அவர் இறங்கி போறப்ப அந்த காயம்பட்ட நபரோட காயத்துல இருந்து வந்த ரத்தம் என் சீட்லயும் பட்டுருச்சு சார் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே போலீஸ்க்குனால ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிடுது. நீ நல்லா நோட் பண்ணியா, நாங்க சொன்ன அதே ஹைட்ல தான் இருந்தானா, நாங்க சொன்ன அதே ஏஜ் குரூப்ல தான் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அதை கேட்டோன்னே அந்த டாக்ஸி டிரைவர்னாலும் ஆமாங்க சார் அந்த ஏஜுக்குள்ள தான் சார் இருப்பாரு அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னே போலீஸ்னாலும் அப்படின்னா கண்டிப்பா இவன் தான்டா குற்றவாளியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சோன்னே அவன் தனியா தானே இறங்கினா, எங்க இறங்கினான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டோன்னே அந்த டாக்ஸி டிரைவர்னாலும் தனியாவா, அவங்க 3 பேர் ஒன்னாதான் சார் வந்து ஏறினாங்க, 3 பேர் ஒன்னாதான் சார் இறங்கியும் போனாங்க, அவங்க பேசிட்டு வந்ததெல்லாம் பார்த்தா அவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சார் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இதை கேட்டோன்னே போலீஸ்க்குனால ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் ஆயிடுது. ஏன்னா இவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸை வச்சு பாக்குறப்ப அந்த வீட்டுக்குள்ள நடந்த கொலைகள் எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தன் தானே. அப்படி இருக்கிறப்ப இங்க இவர் 3 பேர்ல சொல்றாப்ல. சோ அதன்படி பாக்குறப்ப இந்த 3 பேர்ல ஒருத்தன் குற்றவாளியா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்றது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இதை ஒரு பக்கம் விசாரிச்சு பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் விசாரிக்க சொல்லிடுறாங்க. அப்படி இதை விசாரிச்சுட்டு இருக்கப்பே இன்னொரு இன்ஃபர்மேஷனும் போலீஸ்க்கு கிடைக்குது. அதுதான் சார் நீங்க கொலை நடந்துச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதே டேட்ல எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல கையில அடிபட்டுச்சுன்னு வந்து ஒருத்தர் கட்டு போட்டு போனாப்ல. அப்படி கட்டு போட்டவர்கிட்ட எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவர் எந்த விதமான பதிலும் சொல்லல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க போலீஸ் சொல்லிருக்காங்க. சோ மேபி இவன் கூட குற்றவாளியா இருக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனா என்னத்தை விசாரிச்சாலும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பேஷண்ட பத்தி எந்த ஒரு டீடைலையும் வாங்காதனாலேயே அவனை கண்டுபிடிக்கிறது இயலாத காரியமா தான் இருந்துச்சு. சோ அதனாலே போலீஸ் பாத்தீங்கன்னா என்னடா இந்த கேஸ்ல எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல நின்னுட்டு இருக்காங்க. அப்படி நின்னுட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல தான் அவங்க கிரைம் ஸ்பாட்ல கைப்பற்றின 2 எவிடன்ஸ் இந்த கேஸ்ல ஒரு முக்கிய திருப்புமுனையா அமைஞ்சிச்சு. அதுல ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ். அதாவது கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச ஃபுட் பிரிண்ட்ஸ் படி கில்லர் அணிஞ்சிருந்த ஷூ 27.5 சென்டிமீட்டர் சைஸ் உடைய சால்சங்கர் ஸ்னீக்கர்ஸ்னு கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா. அந்த ஷூ ஜப்பான்லயே விக்கிறது கிடையாது அப்படின்றத இப்போ போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி கண்டுபிடிச்சனே இந்த சைஸ் உடைய சால்சங்கர் ஸ்னீக்கர் ஷூ வேற எங்கடா விக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேடுறாங்க. அப்படி தேடி பார்க்கறப்பதான் இந்த ஷூ சவுத் கொரியால விற்கப்படுது அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சனே போலீஸ் அவங்களுடைய கண்ணோட்டத்தையே மாத்துறாங்க. ஏன்னா அது வரைக்கும் ஜப்பான்குள்ள தானே கிரிமினல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா இவன் மேபி சவுத் கொரியால இருக்க கிரிமினலா இருக்கலாம், இல்லாட்டா இவன் சவுத் கொரியால இருந்து ஜப்பானுக்கு டூரிஸ்டா வந்தவனா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சவுத் கொரியா பக்கம் இவங்களுடைய கண்ணோட்டத்தை மாத்திர உடனே இவங்க பண்ண முதல் விஷயமே சவுத் கொரியன் கவர்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி ரீசெண்டா சவுத் கொரியால இருந்து ஜப்பானுக்கு டூரிஸ்டா வந்தவங்களோட லிஸ்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்டோன்னே சவுத் கொரியன் கவர்மெண்ட்னாலும் லிஸ்ட் நாங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸே வாங்கி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்டோட சேர்த்து அந்த பர்சன்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே ஜப்பான் போலீஸ்க்குனாலும் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது. ஆத்தாடி ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் சேர்த்து தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடி கும்பிடு போடுவோம், ஏன்னா நாங்களே அதை தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்டோட சேர்த்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் வாங்கிடுறாங்க. அப்படி வாங்கினோன்னே ஜப்பான் போலீஸ் எல்லா பர்சன்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் இந்த கில்லரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை மேட்ச் பண்ணி பார்த்தாலும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட இந்த கில்லரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மேட்ச் ஆகவே மாட்டேங்குது. சோ மறுபடியும் இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு டெட் எண்ட்ல தான் வந்து நிக்கவே செய்யுது. அதுக்கடுத்து ரெண்டாவது அவங்களுக்கு இருந்த ஹோப்ஃபுல்லான எவிடன்ஸ்னா அது கில்லர் அவனுடைய இடுப்புல மாட்டிருந்த ஹிப் பேக். ஏன்னா அந்த ஹிப் பேக்ல சில ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அந்த ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேட் போர்ட்ல சுத்துற செல்லோ டேப், ஒரு விதமான ரிச்சான மென்ஸ் அடிக்கிற சென்ட், அப்புறம் கொஞ்சம் மணல். அதுல இந்த மணல் தான் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு இந்த ஒரு மிகப்பெரிய டவுட்டை கிரியேட் பண்ணுது. ஏன்னா சம்பந்தமே இல்லாம மணலை போய் இவன் ஹிப் பேக்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சோன்னே இதை அனலைஸ் பண்றதுக்காக அனுப்பிடவும் செய்யறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணோன்னே இந்த மணல் சாம்பிள் ஜப்பான்லயே இல்ல அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இது ஜப்பான்ல கிடையாது அப்படின்னா இது வேற எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் இது கலிபோர்னியால இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க மணல் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சனே மேபி கில்லர் அமெரிக்காக்காரனா கூட இருக்கலாமா அப்படின்ற கண்ணோட்டத்திலையும் போலீஸ் இப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் அமெரிக்காக்காரனா இருப்பானோ அப்படின்ற கண்ணோட்டம் கிரியேட் ஆனாலும் அமெரிக்காட்டையும் போயிட்டு இவங்க ஹெல்ப் கேட்டாங்களான்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா ஒருத்தர் அமெரிக்கால இருந்து வந்து இந்த குடும்பத்தை கொலை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு மோட்டிவ் அப்படின்ற ஒன்று இருந்தா தானே கொலை பண்ணுவான். சோ மோட்டிவ் இல்லாம ஒருத்தர் அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்து இந்த குடும்பத்தை டார்கெட் பண்ணி வந்து கொண்டுட்டு போவானா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. சோ அதனால இந்த குடும்பத்தை சுத்தி ஏதாச்சும் மோட்டிவ் இருக்கான்றத நம்ம முதல்ல சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் போயிட்டு இவங்க ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி, இவங்க ஃபேமிலிக்கு இதுக்கு முன்னாடி யாராச்சும் பகைவர்கள் இருந்து
இருந்திருக்காங்களா, யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்களா, இல்லாட்டா சண்டை கிட்ட போட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா அப்படி விசாரிச்சு பாக்குறப்ப அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருமே சொன்ன ஒரே பதில், ஆத்தாடி இவங்க ஃபேமிலியா, இவங்க ஃபேமிலி ரொம்ப தங்கமான ஃபேமிலி ஆச்சுங்க, அவங்க ரொம்ப அமைதியான ஃபேமிலி, யார்கிட்டயும் வம்புக்கும் போக மாட்டாங்க, தும்புக்கும் போக மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டே தான் இருப்பாங்க. அதுல அந்த குடும்ப தலைவரான மிக்கிய பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ரொம்ப அமைதியான மனுஷன், எல்லாரும் கூட அன்பா தான் பேசி பழகவே செய்வாரு, யாருக்கிட்டயுமே வம்புலுக்கவே மாட்டாரு, யாராச்சும் வம்புலுக்கிற மாதிரி இருந்தா கூட சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருவாருங்க. அப்படிப்பட்ட அவரோட குடும்பத்தை இவ்வளவு கொடூரமா யார் வந்து கொலை பண்ணிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே பதில தான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த விசாரணையின் படி பாக்குறப்ப இந்த குடும்பத்துக்கு பகைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்ல அப்படின்றது போலீஸ்க்கு தெரிய வருது. ஆனா என்னதான் அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறப்ப இந்த மாதிரியான விஷயம் போலீஸ்க்கு கிடைச்சாலும் போலீஸோட கேஸ் ஃபைல்ஸ் எடுத்து புரட்டி பாக்குறப்ப ரீசெண்டா இந்த மிக்கி இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ணிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்ல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கேட் பார்க்ல அளவுக்கு அதிகமா நாய்ஸ் வருது, தயவு செஞ்சு இந்த நாய்ஸ்க்கான பிரச்சனை கண்டுபிடிச்சு நீங்க தான் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சோ இந்த ஒரு கேஸ் ஃபைல பார்த்த உடனே போலீஸ் மேபி அந்த ஸ்கேட் பார்க்ல விளையாடுற ஒருத்தன் தான் இந்த கம்ப்ளைண்ட பார்த்து செம்ம கடுப்பா இந்த வீட்டுல வந்து இவ்வளவு பெரிய கொலை பண்ணிட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்ச உடனே இன்னொரு விஷயமும் போலீஸ்க்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு டாக்ஸி டிரைவர் போலீஸ்ட வந்து இந்த கொலை நடந்த அன்னைக்கு 3 பேர் என் டாக்ஸில வந்து ஏறினாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இல்லையா. சோ அந்த 3 பேர்ல ஒருத்தங்க கூட இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கொலை பண்ணிருக்கலாம், மத்த 2 பேர் வீட்டுக்கு வெளியவே வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஒன்ஸ் அந்த வீட்டுக்குள்ள போனவன் கொலை எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த 2 பேரோட சேர்ந்து அந்த டாக்ஸில ஏறி போயிருக்கலாம். அந்த 3 பேரும் மேபி அந்த ஸ்கேட் பிளேயர்ஸா கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தோட அந்த ஸ்கேட் பார்க்ல விளையாடுற எல்லா பிளேயர்ஸுமே தனித்தனியா கூப்பிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் அதுல இருக்கிற ஒருத்தர் மேலோட போலீஸ் டவுட் வர்ற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம நாய்ஸ் அளவுக்கு அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக ஒருத்தன் கொடூரமா வந்து ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணுவானா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தானே. சோ அதன்படி பாக்குறப்ப இது ரிவெஞ்ச் கில்லிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த ரிவெஞ்ச் கில்லிங் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரிவெஞ்ச் கில்லிங்காக ஒருத்தன் பண்ணல அப்படின்னா மேபி தற்செயலா திருட வந்தவன் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருப்பானோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடையும் போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு யோசனையிலும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ள வந்து திருட வர்றான் அப்படின்னா ஆள் இருக்கப்பே வந்து திருட வருவான். மேக்ஸிமம் அந்த வீட்டை நல்லா நோட்டம் போட்டுட்டு எப்பெல்லாம் ஆள் இல்லாம இருப்பாங்களோ அந்த டைம்ல தானே உள்ள திருடவே வருவான். ஆனா இந்த கேஸ்ல அப்படி இல்லாம 4 பேருமே இருக்கிற டைமை கரெக்டா நோட் பண்ணி தான் அவன் உள்ள வரவே செஞ்சிருக்கான். அப்படி வந்தவன் சப்போஸ் திருடனா இருந்திருந்தா அப்படின்னா அவன் திருடுற ப்ராப்பர்ட்டியை மட்டும் தான் எடுத்துட்டு ஓட பார்த்திருப்பான். ஆனா இந்த கேஸ்ல அப்படி இல்லாம அவன் அவனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொண்டு போகாம பாத் டப்ல போயிட்டு கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிருக்கான். அது மட்டும் கிடையாது, இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்த அந்த ஒரு டைம்ல இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா $2000 கேஸாவே வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா அந்த கேஸ்ல இவன் கையவே வைக்காம வேற போயிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் எடுக்கவும் இல்ல. கூடுதலா அந்த வீட்டுல இருந்த 4 பேரையும் கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அப்படின்னா இவன் கண்டிப்பா தீஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவும் பண்றாங்க. சோ ரிவெஞ்ச் கில்லிங் இல்ல, திருடனும் இல்ல அப்படின்னா ஒருவேளை சீரியல் கில்லரா இருக்கலாமோ அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலயும் போலீஸ் யோசிக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஒரு சீரியல் கில்லரா இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் மேல கிரிமினல் ரெக்கார்டு இருக்கதானே செய்யும். சப்போஸ் கிரிமினல் ரெக்கார்டு இல்லாம இப்பதான் அவன் கில்லிங்க ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னாலும் ஒரே கில்லிங்ல அவன் விட்டுட்டும் போயிட மாட்டான் இல்லையா. அடுத்தடுத்து எக்கச்சக்கமான பேரை மர்டர் பண்ணவும் செய்வா இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கவும் இல்ல. சப்போஸ் இதுக்கு முன்னாடி அவன் கில் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கில்லிங் இருந்த மாதிரி போலீஸ்க்கு தெரியல. சோ ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் தான் கொடூரமா கொண்டிருக்கான். இதுக்கு முன்னாடியும் கொல்லல பின்னாடியும் கொல்லல அப்படின்னா இவன் சீரியல் கில்லரும் கிடையாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கும் போலீஸ் வர்றாங்க. அப்ப இவன் ரிவெஞ்ச் கில்லரும் கிடையாது, தீஃபும் கிடையாது, சீரியல் கில்லரும் கிடையாது அப்படின்னா இவன் யாரதாண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எவ்வளவோ தலையை பிச்சு போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் நாட்கள் தான் ஓடுதே தவிர இவங்களால ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை கூட இந்த கேஸ்ல காமிக்க முடியல. அப்போ உண்மையான கில்லர் யாராதாண்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்காக சில பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சில தியரிஸை முன் வைக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு தியரியா இப்ப நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் தியரி பாத்தீங்கன்னா கில்லர் மேபி அமெரிக்கன் மிலிட்டரி மேனா இருக்கலாம் அப்படின்றது. ஏன்னா ஹிப்பேக்ல இருந்த மணல் சாம்பிள் பாத்தீங்கன்னா கலிபோர்னியாவோட மணல் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா. சோ அதன்படி பாக்குறப்ப இவர் கலிபோர்னியால இருக்க ஏர் பேஸ்ல மிலிட்டரி மேனா ஒர்க் பண்ணிருக்கலாம். ஒன்ஸ் அங்க ஒர்க் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜப்பானுக்கு மூவ் ஆயிருக்கலாம். அப்படி மூவ் ஆனதுக்கு அப்புறம் இவர் ஜப்பான்ல இருக்க யக்கோட்டா ஏர் பேஸ்லயே ஒர்க் பண்ணிருக்கலாம். அப்படி ஒர்க் பண்ற இந்த ஒரு ஏர் பேஸ்க்கும் கொலை நடந்த இந்த வீட்டுக்கும் இடையில இருக்க டிராவலிங் டைம் பாத்தீங்கன்னா 1 hour தான். சோ இத வச்சு பாக்குறப்ப மேபி ஒரு அமெரிக்கன் மிலிட்டரி மேன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா ஒரு மிலிட்டரி மேனுக்கு பாத்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கும். அவரால் மட்டும் தான் இவ்வளவு கரேஜா கொலையும் பண்ண முடியும். சோ மேபி கில்லர் ஒரு அமெரிக்கன் மிலிட்டரி மேனா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சொல்றாங்க. ஏன்னா இப்படி இவங்க சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் டிஎன்ஏ ரிசல்ட் தான். ஏன்னா அந்த ரிசல்ட்டை இப்ப கவர்மெண்ட் வெளியிட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இதுக்கு பயங்கரமா வலு சேர்க்குது. ஏன்னா அந்த டிஎன்ஏ ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கில்லரோட டிஎன்ஏ 2 இனத்தை சேர்ந்தவங்க ஒன்று சேர்ந்ததுனால உருவான டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. தட் மீன்ஸ் அவங்க அம்மா தெற்கு யூரோப்பை சேர்ந்தவங்களா இருக்கலாம், அவங்க அப்பா கிழக்கு ஆசியாவை சேர்ந்தவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. சோ இதன்படி பாக்குறப்ப கில்லர் மேபி அமெரிக்காக்காரரா கூட இருக்கலாம் இல்லையா. அதனால தான் இந்த தியரியை வெளியிடவே செஞ்சிருக்காங்க. அடுத்து 2வது தியரி படி கில்லர் மேபி சோல்ஜரோட சன்னா இருக்கலாம்
இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சோல்ஜர் ஜப்பான்காரர்களா அந்த ஜப்பான்காரோட மகன் தான் இந்த மாதிரி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஜப்பான் சோல்ஜர் மேபி அமெரிக்கா பொண்ணை கல்யாணம் முடிச்சு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிருக்கலாம். அப்படி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மகனும் பிறந்திருக்கலாம். அப்படி பிறந்த அந்த மகனுக்கு ஜப்பான் லாங்குவேஜும் அவர் சொல்லி கொடுத்திருக்கலாம். அப்படி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்ப எப்ப அவங்க ஜப்பானுக்கு டூரும் வந்துட்டு போயிருக்கலாம். அப்படி வாழ்ந்துட்டு இருந்த அந்த சோல்ஜர் மேபி தன்னோட மகனை நல்ல ஸ்ட்ரென்த்தனா வளர்க்கவும் செஞ்சிருக்கலாம். அப்படி வளர்ந்துட்டு இருந்த அந்த மகன் மேபி ஜப்பானுக்கு ஒரு நாள் டூருக்கு வர்றப்ப கூட இந்த மாதிரி புரூட்டலா கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் மரத்துல ஏறி காம்பவுண்ட் வால்ல ஏறி அதுல இருந்து விண்டோ வழியா போய் இவ்வளவு புரூட்டலா கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா மேபி எங்க இருக்கிற ஒருத்தனால மட்டும் தான் இவ்வளவு வீரியமா செயல்பட முடியும். அதன்படி பாக்குறப்ப இவன் சின்ன பையனா தான் இருக்கணும், அது சோல்ஜரோட மகனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி வெளியிடுறாங்க. இந்த தியரிக்கு சாதகமா சில விஷயங்கள் அமையவும் செய்து அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா டிஎன்ஏ சாம்பிள் பார்த்தா அமெரிக்கா அண்ட் ஜப்பான்காரங்க மிக்ஸ் ஆனதுனால உருவான ஒரு பையன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த ஒரு ரிசல்ட் இதுக்கு சாதகமா அமையுது. கூடுதலா கலிபோர்னியால இருந்து கிடைச்ச மணல் வேற இந்த கிக் பேக்ல இருந்திருக்கு இல்லையா, சோ அதுவும் பார்த்தா இந்த தியரிக்கு சாதகமா அமையுது. கூடுதலா இந்த கில்லருக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்க தெரியுது அப்படின்றது இவன் டாக்குமெண்ட் எடுத்து படிச்சுட்டு பாத்டப்ல போட்டு டிஸ்ட்ராய் பண்ணா பாத்தீங்களா, அதன் மூலமா இவனுக்கு ஜப்பான் லாங்குவேஜ் படிக்க தெரியுது அப்படின்றதும் இந்த தியரியில ப்ரூஃப் ஆகுது. ஆனா இந்த தியரியில ஒத்து வராத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 15 to 20 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு யங்கான ஒரு பையன் இவ்வளவு புருட்டலா 4 பேரை கொடூரமா கொலை பண்ண முடியுமா அப்படின்றதுதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. சோ இந்த ஒரு கேள்வியை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு தியரி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒத்து போற மாதிரி தான் இருக்கவே செய்யுது. அடுத்து மூன்றாவது தியரி சவுத் கொரியன் மிலிட்டரி மேன் அஸ் எ ஹிட்மேன். இந்த தியரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தியரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தியரியில பாத்தீங்கன்னா கிளியர் கட்டான மோட்டிவ் இருக்கு அண்ட் எவிடன்ஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒத்து போகுது. ஏன்னா நம்ம மிக்கியோ ஃபேமிலி பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி வித்ததுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் பையனுக்காக இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணாமே இருந்தாங்க பாத்தீங்களா. அப்படி இருந்தது மேபி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினவருக்கு கடுப்பை கிரியேட் பண்ணிருக்கலாம். சோ அதனாலே மேபி அவரே ஹிட்மேனை ஹையர் பண்ணி இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு அனுப்பிட்டு இருந்திருக்கலாம். அப்படி ஹையர் பண்ற ஹிட்மேன் நம்ம ஊர்க்காரங்களா இருந்தா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்கலாம். அப்படி யோசிச்சதுனாலே ஜப்பான் இல்லாம சவுத் கொரியன் மிலிட்டரி மேனே ஹிட்மேனை ஹையர் பண்ணிருக்கலாம். அப்படி ஹையர் பண்ண அந்த சவுத் கொரியன் மிலிட்டரி மேன் மேபி அமெரிக்காலையும் போய் சர்வீஸ் பண்ணிருந்துக்கலாம். அப்படி சர்வீஸ் பண்றப்ப தான் அந்த சாண்ட் அவருடைய ஹிப் பேக்லயும் வந்திருக்கலாம். அவர் தான் இந்த கொலையும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியரியும் வைக்கிறாங்க. இந்த ஒரு தியரிக்கு மேக்ஸிமம் எவிடன்ஸ் ஒத்து போகுது இல்லையா, அதாவது சூ பாத்தீங்கன்னா சவுத் கொரியா சூன்றதும் ஒத்து போகுது, ஹிப் பேக்ல இருந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் மணலும் ஒத்து போகுது, அதே நேரத்துல அவருடைய உடல் வலுவும் இந்த மர்டருக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்துல டிஎன்ஏ ரிசல்ட்டும் பாத்தீங்கன்னா இவர் மேபி அமெரிக்கா அண்ட் சவுத் கொரியன் பேரண்ட்ஸ்க்கு இடையில பிறந்தவர் அப்படின்றதையும் சப்போர்ட் பண்ணுது. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த தியரி கிட்டத்தட்ட ஒத்து போற மாதிரி தானே இருக்கு. ஆனா இந்த தியரிலையும் சில குறைபாடுகள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஹிட்மேன் வரவன் ஜஸ்ட் கொண்டுட்டு போட்டு போயிருவான் இல்லையா, ரொம்ப கொடூரமாலாம் துன்புறுத்தி கொள்ள மாட்டான் இல்லையா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா யாஷுகோவை நினாவை ரொம்ப கொடுமைப்படுத்தி கொடூரமா கொண்டிருக்காங்க இல்லையா. சோ அதன்படி பாக்குறப்ப இந்த தியரி தப்பாகுது. இதுக்கெல்லாம் மேல இவர் சவுத் கொரியால இருந்து இங்க வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா சவுத் கொரியன் கவர்மெண்ட் இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கணும். ஆனா அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இங்க மேட்ச் ஆகல அப்படின்றது இங்க ஃபிஷியா தான் இருக்கு. அடுத்து கடைசியா ஃபைனல் தியரியை பாத்தீங்கன்னா பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட் ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. அவரோட பேரு நிக்கோலஸ் ஓப்ரிகன். இவர் எதை வச்சு இந்த தியரியை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்னு போடுறான். அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமா தன்னோட வன்மத்தை கக்கியிருக்கா. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு அழகான ஃபேமிலி வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கு செம்மையா கோபம் வருது. சோ அந்த ஃபேமிலிக்கு கண்டிப்பா நான் ஒயிட் ஆஃப் ஃபேமிலி மர்டர் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை நான் பண்ணி ஆகணும். அதையும் டிசம்பர் 31க்குள்ள நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்னு போட்டிருந்திருக்கான். அந்த போஸ்ட் போட்ட அந்த பையனுக்கு வயசு வெறும் 13 வயசு தான் ஆகுது. அந்த 13 வயசுல இவ்வளவு வன்மத்தை கக்கியிருக்கான் அப்படின்னா மேபி அந்த பையன் கூட அந்த நள்ளிரவுல அந்த மரத்துல ஏறி காம்பவுண்ட் வால் வழியா ஜன்னலுக்குள்ள போய் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் ஓப்ரிகன் பார்த்தீங்கன்னா தன்னோட தியரியை வெளியிடுறாரு. இந்த தியரி அவர் வெளியிடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா சின்ன பையனா இருந்தா தான் இவ்வளவு ஃபாஸ்டா செயல்படவும் முடியும். அதே நேரத்துல ஒரு ஜன்னல் வழியா இருக்கிற ஓட்ட வழியா உள்ள போகணும் அப்படின்னா அது சின்ன பையனா இருந்தா மட்டும் தான் உள்ளேயும் போக முடியும். சோ மேபி இவன் இதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, இவன் 15 வயசுக்குள்ள இருக்கிறதுனால இவனோட ஃபிங்கர் பிரிண்டும் ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனாலேயே ஜப்பான் போலீஸ் பார்த்தீங்கன்னா இவனை பத்தி யோசிக்க கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தியரியை சொல்றாரு. இதுக்கெல்லாம் டாய்லெட்ல கிடைச்ச அந்த 2 பாத்ரூம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 பாத்ரூம்ல என்ன கிடைச்சிருந்துச்சு, பீன்ஸ் அண்ட் செசாம் சீட்ஸ் தான் கடைசியா சாப்பிட்டதா மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு இல்லையா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க சாப்பிடுற ஃபுட். அது மட்டும் கிடையாது, ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ்கிரீம் நக்கி சாப்பிட்டுருக்கான் அப்படின்னா கண்டிப்பா சின்ன பையனாக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லையா. ஏன்னா ஒரு அடல்ட்டா இருக்கிற ஒருத்தன் ஐஸ்கிரீம் போய் நாக்கால நக்கி சாப்பிடுவானா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே. சோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப மேபி அந்த கில்லரு இந்த சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண அந்த 13 வயசு பையனா தான் இருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியை ஸ்ட்ராங்கா நிக்கோலஸ் ஓப்ரிகன் சொல்றாரு. ஆனா என்னதான் இவ்வளவு எவிடன்ஸ் இந்த தியரிக்கு சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாத சில எவிடன்ஸ் இருக்கதான் செய்யுது. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கிக்பேக்ல இருந்த அந்த கலிபோர்னியா மணல். ஏன்னா இந்த சின்ன பையனுக்கு அந்த மணல் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விதான். அது மட்டும் கிடையாது, இவனுக்கு எப்படி சவுத் கொரியால மட்டும் கிடைக்கிற அந்த ஒரு ஷூ கிடைச்சிச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் இந்த 13 வயசு பையன் இவ்வளவு கொடூரமா ஒரு 4 பேரை கொல்லுவானா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய கேள்வியா தானே இருக்கு. சோ இந்த கேள்வி எல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த தியரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான தியரி அப்படின்ற ஒரு கேள்வி
கேள்வியையும் நம்ம எல்லாருக்கும் எழுப்பதான் செய்யுது. சோ என்னதான் இப்படி மாறி மாறி ஜப்பான் கவர்மெண்ட் ஒரு பக்கம் தியரியை சொன்னாலும் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இன்னொரு பக்கம் தியரியை சொன்னாலும் தியரியை தான் மாறி மாறி சொல்ல முடியுதே தவிர அவங்களால உண்மையான கல்பிரேட் குற்றவாளி அந்த கில்லரை கண்டுபிடிக்கவே முடியலையா. ஏன் ஜப்பான் கவர்மெண்ட் இந்த கில்லரை பத்தின துப்பு கொடுக்கறவங்களுக்கு கிட்டத்தட்ட $1,90,000 நான் ரிவார்டா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியும் கூட யார்கிட்ட இருந்துமே எந்த விதமான துப்பும் ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு வரவே இல்லையா. அது இந்த ரிவார்ட் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஒரு 1.5 கோடி ரூபாய் தான் ஜப்பான் கவர்மெண்ட் துப்பு கொடுக்கறதுக்காக அனௌன்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ரிவார்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய ரிவார்ட் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாலுமே இன்னமும் ஒரு துப்பு கூட அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதான் இங்க இருக்கிற கவலைக்குரிய ஒரு விஷயமாவே இருக்கு. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் கிட்டத்தட்ட 24 வருடங்களாம் ஜப்பான் நாட்டுல நடந்துட்டு இருக்கு. ஏன் இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா மியாசாவா ஃபேமிலியோட பாட்டி பாத்தீங்கன்னா, அதாவது 92 வயதான செட்சுகோ பாத்தீங்கன்னா டோக்கியோ நகர தெருக்கல்ல துண்டு பிரசுரங்களை கொடுத்து என் ஃபேமிலிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. டோக்கியோ கவர்மெண்ட் இவங்க போராட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து இன்னைக்கு வரைக்குமே மியாசாவா ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த கிரைம் நடந்த ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை 24/7 கார்ட் பண்ணி பாதுகாத்துட்டு இருக்காங்களாம். இதுக்கெல்லாம் மேல இந்த ஒரு கேஸ் தான் ஜப்பானுடைய வரலாற்றையே மாற்றி அமைச்சிச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மர்டர் கேசஸ்க்குலாம் ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. அதாவது ஒரு மர்டர் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இத்தனை வருஷம் வரைக்கும் தான் விசாரிப்பாங்க. அதுக்கு மேல தாண்டி போச்சுன்னா அந்த கேஸை டிசால்வ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி டிசால்வ் பண்ணதுக்கு அப்புறம் கொலையாளியே வந்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொன்னாலுமே அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை ஜப்பான் கவர்மெண்ட் இந்த ஒரு கேஸுக்கு அப்புறம் மாற்றி அமைச்சிட்டாங்க. அதாவது 2010 வருஷத்துக்கு அப்புறம் மர்டர் கேசஸ்க்கு ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷனை கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணி விட்டாங்க. சோ அதன்படி பாக்குறப்ப இன்னைக்கும் கூட இந்த கேஸ்ல கில்லரை பிடிச்சாங்கன்னா அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் கிட்டத்தட்ட கடந்த 24 வருஷமா 16,000 பீஸ் ஆஃப் எவிடன்ஸோட 15,000 டிப்ஸோட கிட்டத்தட்ட 2,50,000 இன்வெஸ்டிகேட்டர்ஸோட இன்வால்வ்மெண்டோட இருந்தாலுமே இன்னமும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமான கேஸா தான், அன்சால்வ்டு கேஸா தான் ஜப்பான் ஹிஸ்டரியில இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. சோ இந்த கேஸ்ல கொலையாளி யாரா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.